நமக்கு அடிக்கடி இந்த 140ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மொபைல்ல 10 டிஜிட் நம்பர் அடிக்கடி நம்ம ரிசீவ் எடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் விளம்பர கம்பெனிக்காரன் நமக்கு ஃபோன் போட்டிருக்கான். இல்லன்னா பேங்க்காரன் நமக்கு ஃபோன் போட்டிருக்கான். லோன் வேணுமா? கிரெடிட் கார்டு வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ இந்த 140ல ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் கூட சில சமயங்கள்ல அரசாங்கத்திலிருந்து சில நலத்திட்டங்களுக்காக வரக்கூடிய நம்பரா கூட இருக்கலாம். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்பர டிஸ்கனெக்ட் பண்ணிருவாங்க. அப்போ போச்சு. எல்லாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருந்ததுனால, ட்ராய் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 140ங்க வந்து யார்ட்ட இருந்து பெரும்பாலும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலமார்க்கெட்டிங் கம்பெனிக்காரங்க, பிரைவேட் பேங்க்ல இருந்து உங்களுக்கு லோன் வேணுமா? கிரெடிட் கார்டு வேணுமா? இந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களுக்கு கால் வரும். அந்த நம்பர பார்த்த உடனே உங்களுக்கு வேணும்னா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இல்லன்னா அத நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு செட்டப்ப 140 ஒதுக்கிட்டாங்க. சரி, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சில நலத்திட்டங்களுக்கு ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோன் கால் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 160லிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நம்பரா இருக்கும். ஸோ 2ஆ பிரிச்சுட்டாங்க. 140, 160 அப்படிங்கிற செட்டப்போட பிரிச்சு எல்லாருக்கும் இதோட நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க ட்ராய். யாரு? டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க சமீபத்துல ஒரு புத்தம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். ஸோ அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ராய் தரப்புல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது எந்த மாதிரி அறிவிப்புங்கிறத நான் உங்களுக்கு இடையில தெரியப்படுத்துறேன். அதுக்கு முன்னால இந்த வளர்ந்து நிக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில, ஏதாவது ஒரு வழியில நெறைய பேரு நெறைய விஷயங்கள இழக்கத்தான் செய்றாங்க. அது ஃபோன் காலா இருக்கட்டும், மெசேஜா இருக்கட்டும், ஏன் இமெயில் வழியா கூட இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவான விஷயங்கள நம்மள கவர்ந்து உள்ள இழுத்து போட்டு பல லட்சங்கள நெறைய பேர் இழந்திருக்காங்க. அது டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ்ல ஏதாவது ஒரு பகுதியில இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பாம் கால், ஸ்பாம் மெசேஜுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் இந்த 4 டெலிகாம் புரொவைடருக்கும் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைமும் குடுத்திருக்காங்க. 31 அக்டோபர் 2024க்குள்ள அதுக்குண்டான அந்த டூல், ஏஐ டூல வந்து நீங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு முன்னால இது எப்ப அமலுக்கு வரப்போகுதுன்னா, 1 செப்டம்பர் 2024 முதல் அமுலுக்கு வருதுங்க. அந்த டேட்ல இருந்து அமுலுக்கு வருது. ஆனா, உங்களுக்கு டைம் குடுத்துருக்காங்க. 1 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த டூல் எல்லாம் வந்து நீங்க செட் பண்ணிடுங்க அப்படின்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாரி செட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாரி அடிக்கடி ஸ்பாம் கால், ஸ்பாம் மெசேஜ் வரும்போது, கண்டிப்பா இந்த ஏஐ என்ன பண்ணும்னா, அத கண்டுபிடிச்சு, அது பிளாக் லிஸ்ட்ல போடும். பிளாக் லிஸ்ட் மட்டும் கிடையாது. 2 வருஷம் பேன் பண்ணிருவாங்க. ஸோ அந்த நம்பர் பர்ட்டிகுலர் யாரு பேர்ல இருக்கோ, அவங்களுடைய மொத்த டேட்டாவும் அவங்க கையில இருக்கு. எல்லாருடைய டெலிகாம் புரொவைடர்லயும் இருக்கு. சமீபத்தில கூட இந்த கேஒய்சிய வந்து அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? அது இதுக்கு தான். இந்த மாரி விஷயங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த அப்டேட் எல்லாமே. சரிங்களா? 2 வருஷம் பேன் பண்ணிருவாங்க. ஸோ அந்த டெலிகாம் புரொவைடர் நீங்க எந்தவித தொடர்பும் வச்சுக்க முடியாது. அதாவது எந்த விதமான சர்வீஸையும் நீங்க பண்ண முடியாது. உங்களுடைய டேட்டாவ நீங்க குடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலா அவங்களோட சர்வர்ல இருந்து அந்த லிஸ்ட் வந்துரும். அதுக்கப்புறம் நோ அப்படின்ருவாங்க. ஸோ ட்ராயோட இந்த புத்தம் புதிய அறிவிப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, ட்ராய் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய சர்வீஸ், நல்ல சர்வீஸ், எதிர்பார்த்த சர்வீஸ் வச்சாங்க பாருங்க ஆப்பு, ஸ்பாம் காலுக்கும், ஸ்பாம் மெசேஜுக்கும். ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நெறைய பட்டன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்சத ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இத பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.